தமிழ்நாடு தமிழர் நாடு முத்துவேல் கருணாநிதியின் மகன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் வெளியிடுறதுக்கு காரணமே அண்ணன் செந்தமிழன் சீமானின் பொதுவெளியில் வைத்த கோரிக்கைகள் தான். இந்த திராவிட மாடல் அரசும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவின் குஜராத் மாடல் அரசும் காவிரி நீரை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இந்த திராவிட மாடல் அரசுகிட்ட நீட் விலக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி எங்கள் மக்கள் அடிக்கடி போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மக்களின் மூளையை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலைன்னா நம்ம கட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிறத டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசத்தையும் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசத்தையும் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. பிம்பிளிக்காப்லா அப்படின்னு சொல்லிட்டு போக நினைச்ச முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க.ஸ்டாலினை மூக்க உடைச்சி இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி செய்ய வச்சது எங்க மக்களுடைய போராட்டமே தவிர உங்க ஆட்சியில நடந்த சாதனை என்னன்னு நாங்க சொல்லட்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் 1 வருஷமா சிறைக்குள்ள இருக்கிற நாம் தமிழர் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசின் தலைவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல் என்ற ஒரு விளம்பரத்தை வெளியிட்டுள்ளார். அந்த விளம்பரத்தில் அவர் இந்த 3 ஆண்டுகளில் அவரின் திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகள் சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பட்டியலை இன்னைக்கு அவர் வெளியிடுறதுக்கு காரணமே அண்ணன் செந்தமிழன் சீமானின் பொதுவெளியில் வைத்த கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர் இந்த பட்டியலையே வெளியிட்டிருக்கிறாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் அப்படி என்ன கோரிக்கை வச்சாரு அப்படின்னா, இந்த திராவிட மாடல் அரசும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவின் குஜராத் மாடல் அரசும் மக்களுக்கு வெறும் செய்தி அரசியலை தான் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கே தவிர மக்களுக்கு செயல் அரசியலில் இந்த 2 அரசுமே இறங்கலை, செயல்படலை அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தினார். இந்த திராவிட மாடல் அரசையும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவின் குஜராத் மாடல் அரசையும் எச்சரித்தார். அவங்கள்ட்ட இதை கோரிக்கையாகவும் வச்சார். ஆனால் எங்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான எதையுமே செய்யாத இந்த திராவிட மாடல் அரசும் மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் என்ன செய்யுது அப்படின்னா, செய்யாத ஒன்றை செஞ்சோன்னு சொல்லி எங்கள் மக்களுக்கு வெறும் செய்தியை மட்டும் கடத்திக்கிட்டே இருக்கு. செய்யாத ஒன்றை செஞ்சோன்னு சொல்லி வெறும் செய்தியை மட்டும் கடத்தி எங்கள் மக்களின் மூளையை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது அவங்களுடைய கண்ட்ரோல்லையே எங்கள் மக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இல்லை, 100 உதாரணம் சொல்லலாம். அதில் ஒன்று, எங்கள் மக்கள் அடிக்கடி இந்த அரசிட்ட கேட்டு வர்ற நீட் விலக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி எங்கள் மக்கள் அடிக்கடி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசும் சரி, மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் சரி செய்யவே இல்லை. எங்கள் மக்கள் அடிக்கடி கேட்டுட்டு வர்ற முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை கூட்டி கொடுங்க அப்படிங்கிறத கோரிக்கையை அடிக்கடி வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசும் செய்யலை, மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் செய்யலை. எங்கள் மக்கள் அடிக்கடி காவிரி நீரை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இந்த திராவிட மாடல் அரசிட்ட இந்த திராவிட மாடல் அரசும் செய்யலை, மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் செய்யவே இல்லை. எங்கள் மக்கள் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கன்னு சொல்லி அடிக்கடி கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசும் அதை செய்யலை, மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் அதை செய்யலை. எங்கள் மக்கள் அடிக்கடி டாஸ்மாகை மது விலக்க கொண்டு வாங்க டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசத்தையும் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசத்தையும் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த 2 அரசுமே எங்கள் மக்களுக்கு அதை செஞ்சே கொடுக்கல. எங்கள் மக்களை இந்த இலங்கை கப்பல் படை எங்கள் மக்களை மீன்பிடிக்க விடுறதில்ல. எங்கள் மக்கள் மீன்பிடிக்க போனால் சுட்டு கொத்தாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால்
எங்கள் மக்களை பாதுகாக்க கச்சத்தீவில் மீன் பிடிக்கிற உரிமையை எங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த திராவிட அரசுட்டையும் திராவிட மாடல் அரசுட்டையும் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசும் செய்யலை, மத்தியில் ஆளக்கூடிய குஜராத் மாடல் அரசும் எங்கள் மக்களுக்கு செய்யலை. இதையெல்லாம் செய்யாத இந்த திராவிட மாடல் அரசும் குஜராத் மாடல் அரசும் செய்யாததுகளை செஞ்சோன்னு சொல்லி வெறும் செய்தி அரசியலை மட்டும் எங்கள் மக்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எங்கள் மக்கள் உணர்கிற காலம் வெகு விரைவில் வரும். எங்கள் மக்கள் கேட்காத இலவச பேருந்துகளை விட்டோம், மகளிருக்கு இலவசம் சொல்லி பேருந்துகளை விட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு அதை ஒரு சாதனையாக இந்த செயல் விளம்பரத்தின் மூலம் சொல்லியிருக்கு. எங்கள் மக்கள் கேட்காத இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் அதை செயல்படுத்திட்டோம்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு இந்த செயல் விளம்பரத்தின் மூலம் அதை தெரியப்படுத்தியிருக்கு. எங்கள் பள்ளி மாணவிகளும் எங்கள் பள்ளி கல்லூரி மாணவிகளும் கேட்காத 1000 ரூபாய் பணத்தை இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துட்டு அதை இந்த செயல் விளம்பரத்தின் மூலம் செஞ்சோம் சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்லி இந்த திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதனைன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொக்கரிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாதனையா? எங்கள் மக்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எங்கள் மக்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு இலவச பஸ் பேருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டாங்களா? எங்கள் மக்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மக்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா? எங்கள் பள்ளி மாணவிகளும் எங்கள் கல்லூரி மாணவிகளும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்கள் படிப்பு செலவுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி எங்கள் பள்ளி மாணவிகளோ எங்கள் கல்லூரி மாணவிகளோ உங்கள் வீட்டுக்கு வந்து வாசல் கதவை தட்டி வேணும்னு சொல்லி கேட்டாங்களா? இல்லவே இல்லையே. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் கொடுத்தீங்க. காரணம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான். நீங்கள் இதையெல்லாம் வந்து இலவசமாக தர்றோன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இதையெல்லாம் கொடுப்போன்னு சொல்லி வாக்குறுதியாக கொடுத்தீங்க எங்கள் மக்களுக்கு. அதனால எங்கள் மக்கள் உங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மக்களுடைய வாக்குகளை வாங்கின நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக சாதிச்சுட்டு வந்தீங்க. எங்கள் மக்கள் இதையெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தியே ஆகணும்னு சொல்லி எங்கள் மக்கள் கோரிக்கையாக வச்சாங்க. எங்கள் மக்கள் கோரிக்கையை நீங்கள் நிராகரித்ததுனால எங்கள் மக்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. எங்கள் மக்கள் போராட்டத்தில் இறங்கினதன் காரணமாக தான் நீங்கள் இதையெல்லாம் எங்கள் மக்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க. எங்கள் மக்கள் கேட்டதுக்கப்புறம் போராடினதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தோன்னு சொல்லி அதை ஒரு சாதனையாக அதுக்கு ஒரு விளம்பரம் தேடுறீங்க பார்த்தீங்களா? விளம்பரம் கொடுத்து அதன் மூலயமா ஒரு விளம்பரம் தேடுறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் உங்களை எதை வச்சு அடிக்கணும்னு சொல்லி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் மக்கள் இலவசமாக குடிநீர் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் மக்கள் இலவசமாக தரமான சமமான கல்வி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் மக்கள் தரமான சமமான உயர் தரமான மருத்துவத்தை கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் அரசுகிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலை. இதையெல்லாம் செய்யாத நீங்கள் எங்கள் மக்களுக்கு இலவசமாக மிக்சி கொடுத்தீங்க, இலவசமாக கிரைண்டர் கொடுத்தீங்க, இலவசமாக மின்விசிறி கொடுத்தீங்க, இலவசமாக கலர் டிவி கொடுத்தீங்க. இதையெல்லாம் அவங்கள்ட்ட எங்கள் மக்கள் கேட்டாங்களா? நீங்கள் கொடுத்தீங்க. காரணம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக. நீங்கள் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால் இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலைன்னா நம்ம கட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மக்களுக்கு
இதையெல்லாம் தருவோன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து, அதனால் எங்கள் மக்கள் இவருக்கு நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்கள் மக்கள் ஓட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு எங்கள் மக்களை ஏமாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட அதையெல்லாம் இப்போதைக்கு எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொல்லிட்டு போக நினச்ச முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினை மூக்கை உடைச்சி இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி செய்ய வச்சது எங்கள் மக்களுடைய போராட்டமே தவிர ஸ்டாலின் அப்பா வீட்டு பணம் இல்லை இதையெல்லாம் செய்கிறதுக்கு. இதையெல்லாம் ஸ்டாலினோட ஐயா முத்துவேல் கருணாநிதியோட சம்பாத்தியத்தில் எடுத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்களுடைய வரி பணத்தை தான் இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் மக்களுடைய வரி பணத்தை வாங்கி அதில் நீங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு நீங்கள் வந்து எங்கள் மக்களை வந்து எங்கள் மக்களுக்கு நீங்கள் இலவசமாக கொடுத்தோம்னு சொல்லி அதை ஒரு சாதனையாக நீங்கள் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. உங்கள் ஆட்சியில் நடந்த சாதனை என்னன்னு நாங்கள் சொல்லட்டுமா? உங்கள் ஆட்சியில் தான் டாஸ்மாகில் 10 ரூபா ஒரு பாட்டலுக்கு அதிகமாக விற்று அதன் மூலமாக மாட்டிக்கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் 1 வருஷமாக சிறைக்குள்ளே இருக்கிறாரு. அவரை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியல. நீங்கள்லாம் எங்களுக்கு சாதனை புரிஞ்ச ஆளுங்களா? உங்கள் ஆட்சியில் தான் அமைச்சராக இருக்கிற ஜெகத் ரட்சகன் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு போய் அவர் மருத்துவமனையில் பிணவரையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை பிடிச்சிட்டு வந்து லாரி மூலம் அள்ளி எடுத்துகிட்டு வந்தது இந்த அமலாக்கத்துறை. அதை ஒரு சாதனை தானே? அதை நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதுவும் உங்கள் ஆட்சியில் நடந்தது தானே? உங்களுடைய அமைச்சர் பெருமகன் செஞ்ச வேலை தானே? அதுவும் உங்கள் ஆட்சியிலோட நடந்த சாதனை தான். அதே போல் உங்கள் ஆட்சியில் தான் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து உள்ளே போனார். அதுவும் உங்கள் ஆட்சியில் நடந்த சாதனையில் ஒன்று தானே? குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு அவர் சிறைக்கு செல்ல தயாரானார். அதுவும் உங்கள் ஆட்சியில் நடந்தது தானே? அதுவும் உங்களுக்கு உரிய உங்கள் ஆட்சியில் நடந்த சாதனை தானே? அதுதான் உங்களோட ஆட்சியில் நடந்த சாதனைகள். புரியுதா? இதுதான் உங்களுடைய ஆட்சியில் நடந்த சாதனையை தவிர எங்கள் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா கொடுத்ததும், இலவச பேருந்தை விட்டதும், பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்ததும் உங்கள் ஆட்சியில் இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எங்கள் மக்களுக்கு ஊட்டிய ஆசை தான் இது. உங்களுடைய ஆசையினால் எங்கள் மக்கள் உங்களுடைய ஆசைக்கு அடிபணிஞ்சதுனால உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. அதன் மூலிமா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததுனால நீங்கள் அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மக்களை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மக்கள் போராடித்தான் உங்கள்கிட்ட இருந்து இதையெல்லாம் பெற்றாங்களே தவிர நீங்களாம் மனம் ஊந்து ஒன்றும் எங்கள் மக்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கல. எங்கள் மக்கள் கேட்டது எல்லாம் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, டாஸ்மாகை ஒழிங்க, காவிரி நதிநீரை கொண்டு வாங்க, முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்துங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. இது போன்ற கோரிக்கைகள் தான் எங்கள் மக்கள் உங்கள்கிட்ட தொடர்ந்து வச்சுட்டு வர்றதே. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் புறக்கணிச்சுட்டே வந்துட்டு இலவசமாக மிக்சி கொடுக்கறது, இலவசமாக கிரைண்டர் கொடுக்கறது, இலவசமாக மின்விசிறி கொடுக்கறது, இலவசமாக கலர் டிவி கொடுக்கறது, இதையெல்லாம் இலவசமாக கொடுத்த நீங்கள் தண்ணியவும் மருத்துவத்தையும் கல்வியையும் உங்களால் இலவசமாக தரமாக கொடுக்க முடியல. காரணம் உங்களுடைய பணத்தாசை. இது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சதில் முக்கியமான ஒன்று, எங்களுடைய ஆற்று நீரை கொள்ளையடிச்சிட்டு போனீங்க, ஆற்று மணலை கொள்ளையடிச்சிருக்கீங்க, எங்களுடைய மலைகளை வெட்டி கடத்தியிருக்கீங்க, எங்களுடைய மரங்களை நீங்கள் வெட்டி கடத்தியிருக்கீங்க, எங்களுடைய காடு வளம் கனிம வளங்களை நீங்கள் சீரழிச்சிருக்கீங்க. எங்களுக்கு தேவையில்லாத மீத்தேன் ஈத்தேன்களை எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இத்தனை செயல்களையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதுக்கு சரியான முடிவு இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடித்த கொள்ளைகளை உங்கள் வீடுகளில் புகுந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் லாரி லாரியாக அள்ளிட்டு வர்றோமா இல்லையான்னு இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து பாருங்கள். கண்டிப்பாக காலம்
இதை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். எங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் நிச்சயம் செஞ்சு எங்கள் தமிழ்நாட்டை வளம் மிகுந்த நாடாக மாற்றி காட்டுவோம். இதில் எல்முனை அளவும் ஐயம் வேண்டாம். நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு ஓடுறதுக்கு, எங்கள் நாட்டில் கொள்ளையடித்த வளங்களை அனைத்தையும் கொண்டு வந்து எங்கள் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். நிச்சயம் ஆட்சிக்கு வருவோம். வந்து உங்கள் வீட்டில், உங்கள் திராவிட கும்பல்களின் வீடுகளில் எங்கள் மக்களின் வளங்களும் நலங்களும் கொண்டு போய் குமிச்சு வச்சுருக்கீங்க. அதை பூரா நாங்கள் லாரி லாரியாக கொண்டு வந்து எங்கள் மக்களுக்கு சேர்ப்போங்கிறத உறுதியாக சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.